ஹலோ, ஹாய் எவ்ரிவன். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம பிப்ரவரி மந்த் இப்போ 2024 பிப்ரவரி மந்த் முடியறதுக்குள்ள நம்ம முக்கியமான சில கிரிப்டோஸ்லாம் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி முக்கியமான கிரிப்டோஸை பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம், ஓகேவா? நாம வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஃபண்டமெண்டலா ரொம்ப 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 டீப்பா அனலைஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளா நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம சிம்பிளாவே நம்ம மணி ஏர்ன் பண்றது தான், ஓகேவா? ஏன்னா நிறைய தெரிஞ்சிட்டாலும் ப்ராப்ளம் தான், சுத்தமா தெரியாம இருந்தாலும் ப்ராப்ளம் தான். ஸோ அதனால நம்ம தெரிஞ்ச வரைக்கும் வச்சுக்கிட்டே நம்ம முன்னேறுவோம், ஓகேவா? ஸோ தட் மீன் வி கோ டு தட் கிரிப்டோ. ஃபர்ஸ்ட் கிரிப்டோ நம்ம எது இருக்குன்னா HBR. நல்லா பார்த்துக்கோங்க. நாம வந்து மோஸ்ட்லி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அட்லீஸ்ட் 40-50% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் தென் நம்ம ட்ரையல் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம குறைஞ்சது வந்து நம்ம வீக்லி மந்த்லி அந்த லெவலில் வந்து நம்ம ட்ரேட் பார்க்குறோம். ஸோ அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க வேண்டியதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மந்த்லியில் பாருங்களாம் எந்த மாதிரி நம்ம டெக்னிக்கலை வந்து அனலைஸ் பண்ணுறோன்ட்டு. அண்ட் தென் நம்ம எங்கே பை பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுக்காக எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பார்த்தீங்கன்னா HBR கிரிப்டோவை பார்த்தீங்கன்னா வச்சுக்கே, வெயிட் அண்ட் வாட்ச். இது டைரக்ட்லி எப்போ ஓப்பன் பண்ணது? ஆல்மோஸ்ட் நவம்பர் 2021 COVID-19 பேண்டமிக் அந்த டைமில் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ரேஞ்ச் ஆகிக்குது. இப்போதான் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு பையிங் சைடு வருது. ஸோ மந்த்லி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். சரி, இப்போலேருந்து எவ்வளோ தூரம் கரண்ட் பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணுமா? யா, ஆல்மோஸ்ட் நம்ம 112% வரைக்கும் நம்ம இதில் வந்து நம்ம வெயிட் பண்ணி கேப்சர் பண்ணலாம் நம்ம HBR, ஓகேவா? சரி, நம்ம இந்த இதுக்குள்ள இன்னும் நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் டீப்பரா. ஓகே, வாங்க போலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HBR பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மார்க்கெட் டவுன் ஃபால் ஆச்சா. டவுன் ஃபால் ஆனே ஒரு சின்ன ஒரு புல் பேக்கு, பை பண்ணக்கூடாது, செல் பண்ணக்கூடாது, செல் பண்ணணும். வந்து கீழே இறங்கினா மேலே போனா இது நல்ல ஒரு புல் பேக், நம்ம இங்க பை பண்ணக்கூடாது, கீழே இறங்கினா திரும்பி நம்ம மேலே போனா திரும்பி ஒரு புல் பேக் இருக்கு. அண்ட் தென் இப்போ வந்து பிரேக் அவுட் கொடுக்கலாம். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன். ஸோ இப்போதான் நம்ம பை பண்றதுக்கான சரியான இது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்ஸ், நம்மளோட பிளான் படி பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சது நம்ம இந்த லெவலுக்கிட்டே நம்ம பை பண்ணிக்கணும், ஆர் இந்த ஜோன், ஓகேவா? இந்த ஜோனுக்கிட்டே நம்ம பை பண்ணிக்கணும். பட் நாம இங்க பை பண்ணல, இட்ஸ் ஓகே, நத்திங் டு வரி, சரிங்களா? இப்போ நம்ம எந்த இடத்துல கரெக்டாக பை பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் மினி டைம்ல நம்ம இன்னும் டீப்பரா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ டிலீட் பண்ணிடுவோம். ஓகே, இது மந்த்லி. சரி, வீக்லியில பார்க்குமா? இங்க பாருங்க, வீக்லியில பொறுத்த அளவுக்கு வெரி சிம்பிள். இப்போதான் வந்து மார்க்கெட் வீக்லிலுமே அதே கண்டிஷன் தான். டவுன்ஃபால் ஆன உடனே அழகா ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகிக்குதா. திரும்பி மேலே போனா திரும்பி டவுன்ஃபால், அண்ட் தென் திரும்பி மேலே போயிட்டு திரும்பி டவுன்ஃபால். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். யா, இதுதான் கரெக்டாக சொன்னீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சை வந்து இப்போ வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து பிரேக் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், குறைஞ்சது வந்து இதுக்கு இந்த ரேஞ்ச் எவ்வளோ கீழே இருக்குதோ அந்த அளவுக்கு 1:2 லெவல் நம்ம 1-2% நம்ம எதிர்பார்க்கணும். யா, 50% அந்த மாதிரி நம்ம மேலே 1:2னா யா 100% பர்ஃபெக்ட் ஆகுதா? நம்ம எதிர்பார்த்த மாதிரி கரெக்டான லெவல் தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம், சரிங்களா? சரி, வீக்லியில ஓகே பையிங் இருக்கிறான், ஆல்மோஸ்ட் 16% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் இங்க நம்ம கன்ஃபார்ம் இங்க சொல்ல முடியாது. ஐ மீன் மார்க்கெட் வந்து இங்க ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுக்கலாம், அதுக்கு புல் பேக் தான் கொடுப்பானே தவிர கன்ஃபார்ம் இந்த திரும்பி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுவான்னு நம்ம சொல்லக்கூடாது. நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் கிரிப்டோ இங்க எப்படி ஐ மீன் இப்போ நான் சொல்ல போறது யாருக்குன்னா ஒரு சின்ன ஒருத்தவங்களுக்கு மட்டும் சொல்லுவேன், சின்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். எப்படின்னா, நீங்க வந்து நல்லா ட்ரேட்லாம் பண்ண உங்களுக்கு தெரியாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, கிரிப்டோல பண்ணணும் ஆசைப்படுறீங்க, ஒரு லாங் டேர்ம் அப்படின்றவங்க இப்போ நீங்க பை பண்றது பெட்டர் GRT. பட் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்கும்.
அப்பதான் வந்து ஏன் அதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கான காரணத்தையும் நம்ம சொல்லிடுமா வாங்க. இப்ப மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா இந்த லெவல் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு புல் பேக் ஆகிக்குது, இங்க ஒரு சப்போர்ட் எடுத்துக்குது, அண்ட் தென் கீழே இப்ப இங்க ஒரு சப்போர்ட், திரும்பி மேல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு சப்போர்ட், அண்ட் தென் திரும்பி வரும் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? நம்ம எப்பயுமே வந்து சப்போர்ட் கிட்ட பை பண்ணணும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட செல் பண்ணணும். அப்படின்னா நீங்க சொல்லி கேட்கலாமே, இந்த இடத்துல தான் நம்ம பை பண்ணணும், அதை விட்டுட்டு நீங்க ஏன் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா மார்க்கெட் வந்து எந்த லெவல வந்து ஸ்பீடப் ஆயிருந்தா இதை வந்து ஹிட் பண்ணிட்டு எனக்கு கீழே வந்திருக்க முடியும். அப்பனா மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மேல போனா இப்ப கீழே வரும்போது மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப்போ பையிங் சைன் கிடையாது. இங்க வந்து ஒரு சின்ன புல் பேக் கொடுக்கலாம், பட் அது பையிங்கா இருக்காது. ஒரு வாலட்டைலா மார்க்கெட்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு டவுன்ஃபால் மார்க்கெட்டா இருக்கலாம். அப்ப நம்ம பை பண்ணக்கூடாது. இப்போ கீழே மேல ஏறினதுக்கு ஒரு சின்ன ஒரு 4 hours ஒரு டேல ஒரு பையிங் சைன் நம்ம கொடுக்கணும். அப்பதான் நம்ம வந்து பையிங்க்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ். ஓகே, சரி. இப்ப நம்ம டே வீக்லி ஓகே, நம்ம டேக்கு போய் பார்ப்போமா வாங்க, டேல போய் பார்ப்போம். டேல பாத்தீங்கன்னா தெளிவா தெரியுது இந்த லெவல் வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஜோன். ஓகேவா? அதனாலதான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு சின்ன புல் பேக் விடுவோம். இந்த புல் பேக் வந்து திரும்பி இங்க ரீடெஸ்ட் பண்ணும்போது கன்ஃபார்ம் பையிங்க்கு நல்ல இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அங்கே பை பண்ணிக்கணும் டேவை பொறுத்தளவுக்கு. அது இல்லாமல் பார்க்கலாம், நம்ம டெய்லி அனலிஸ்ட் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நம்ம கொடுத்துருப்போம். இங்கே அழகான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆகுது. ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து இங்கே ஹோல்ட் ஆகுது. ஹோல்ட் ஆகிட்டு ஒரு செல்னு ஒரு ஃபாஸ்ட் ஒரு புல் பேக் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே பையிங் இதுதான் ஒரு நல்ல ஒரு பையிங் சைன். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எந்த லெவலில் கிட்ட பை பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல, நம்ம இதை கிளியர் பண்ணிடலாம். தட் மீன்ஸ் ஒரு டே லெவலில் எனக்கு ட்ரேட் பண்ணலாம் டைம் இல்லைங்க, நம்ம எந்த லெவல் நான் என்ன பண்ணலாம், எனக்கு ட்ரேட் பண்ண டைம் இல்லை பட் நான் ப்ராஃபிட் பண்ணணும், இந்த லெவலில் பை பண்ணிக்கோங்க. ஓகேவா? குறைஞ்சது ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் ஐ மீன் லாங் டேர்ம் டேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அப்படின்றவங்க குறைஞ்சது ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் இருக்கும். என்னடா இது ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக சொல்கிறீங்க, ஒரு அப்ராக்சிமேட்லி நம்ம இங்கே வந்து பை பண்ணால் கூட ஆல்மோஸ்ட் 13%. பட் நம்ம எதிர்பார்க்கறது பர்சன்டேஜ் பாருங்க 100%. 1:10 லெவல் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ அதனால இதை பற்றி கவலைப்படணும். ஓகே, ஏன்னாலும் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சேஞ்சபிள் ஆகக்கூடாது. நான் எதுக்காக நான் இப்போ உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்றேன்னா, இப்போ மார்க்கெட் இப்போ கீழே இறங்குதா, கீழே இறங்கின உடனே இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் சைன் ஆகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி கிட்ட வரும்போது இங்க வந்து அப்படியே டேரக்டா நம்ம என்டர்பிரைஸ் இங்க போட்டுருவோம், போட்டு பை ஆகுமா ஒரு டவுட் வருதுல. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும் 4 hours நல்லா பேட்டர்ன் கிரியேட், அப்ப நம்ம பையிங்க்கு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆகலாம். சரி, இப்போதைக்கு 4 hours எந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆகுது, இது யாருக்காகனா அடுத்து நம்ம இப்ப ட்ரேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ஒரு இது, ஐ மீன் இன்ட்ராடே ட்ரேடருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு அவங்களுக்காக தான் இது மெயின், எஸ்பெஷலி நம்ம இப்போ இந்த வீடியோல சொல்றது. சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இங்க பாருங்க மேல போனோம்னா அண்ட் தென் ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு கீழே இறங்கலாம். குறைஞ்சது வந்து நம்ம எவ்வளவு தூரம் எதிர்பார்க்கலாம்னா, எஸ்பெஷலி நம்ம இப்ப டேல சொன்னோம்ல அதுக்கானது. இங்க ஒரு ட்ரெண்ட் லைன்னா நம்ம ரேஞ்ச் சொன்னோம்ல, இந்த ரேஞ்ச் சொன்னோம்ல, இந்த ரேஞ்சு கிட்ட வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட். இப்போதைக்கு கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா மார்க்கெட் இப்ப இங்க இருந்து கீழே இறங்கினா கன்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் கீழே இறங்கும். இது கீழே இறங்கிட்டு இந்த மாதிரி இந்த லெவல் கிட்ட வந்திருக்கிறது நம்ம ஒரு பையிங் ஜோன் கிரியேட் ஆனது நம்ம பை பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு கரெக்டான பையிங் ஜோன் வேணா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டான டைமிங்ல உங்களுக்கு பையிங் ஜோன் உங்களால கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால வந்து நம்ம இப்ப பை பண்ணணும். பட் இன்கேஸ் இப்போ மார்க்கெட் மட்டும் இன்கேஸ் இப்படி கிளம்பிட்டோம்னா நம்ம பை பண்ணிக்கணும். சரியான பேட்டர்ன், தட் மீன்ஸ் நம்ம எப்பயுமே வந்து எல்லா பக்கத்துக்கும் நம்ம ரெடி ஆகணும். இன்கேஸ் எப்போ வந்து மார்க்கெட் இங்கெல்லாம் ரீச் ஆகாம இப்படி மூவ் ஆன் ஆயிட்டு இந்த லெவல் ரீச் ஆகுதோ நம்ம அப்போ ஃபுல் பிளெஜ்டா பை பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டாப் லாஸ் ஸ்மாலா தான் இருக்கும், இந்த லெவல் கிட்ட வச்சுக்கலாம், லோ கிட்ட. ஓகே,
நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி டார்கெட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியாச்சு. சரி, நம்ம அடுத்த கிரிப்டோக்கு போலாமா? இதெல்லாமே மந்த்லி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க மார்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இதெல்லாம் பை பண்றது வெரி 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 குட். ஓகேவா? இங்க பாருங்க, மார்க்கெட் இங்க வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன கருத்து ஒரு நல்ல டவுன் அண்ட் தென் மேலே போகிறோம். அண்ட் தென் திரும்பி நம்ம அதே மாதிரி ஹெச்பிஆர் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே பேட்டர்ன் சிமிலர்லி இங்கே கிரியேட் ஆகிக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். நம்ம அதனால வந்து நம்ம மந்த்லியில் வந்து நம்ம புதுசாக எதுவும் சொல்ல வேணாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவாக ஒரு இது தெரியுது பண்ணலாம். கிரியேட் அதான் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆகிக்குது. அதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு போய்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போதைக்கு நம்ம எங்க பை பண்ணலாம்? இவனுக்கு கரெக்டான லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். இதுதான் அவனுக்கான ஜோன். அப்படி இருக்கும்போது நம்ம இவனோட டார்கெட் நம்ம முதல்ல பார்த்துருக்கணும். ஃபர்ஸ்ட் டார்கெட் இனிஷியல் டார்கெட் கிட்ட போறான். யா, திஸ் இஸ் லெவல். இந்த லெவல் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட். நம்ம அங்க லெவல் தான் கொடுக்குறோம். சரிங்களா? பார்க்கலாம் மார்க்கெட்டு இப்போதைக்கு வீக்லியில பாருங்களா, மார்க்கெட்டு இந்த லெவல் ஜோனுக்குள்ள நல்லா ரேஞ்ச் ஆகிருக்கான். ரேஞ்ச் ஆச்சுன்னா போயிட்டு ஒரு சின்ன புல் பேக் கொடுத்தா தென் மூவ் ஆன். ஓகே, திஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட். கரெக்டாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே, இப்போ நம்ம பிரேக் அவுட் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம எந்த இடத்துல பை பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணுங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் 3 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்ல வந்து ஒன்று பார்த்தா ஃபுல் டைம் ட்ரேடர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து 1 டே பர் டே ஹவர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகிறது, இன்னொன்று பார்த்தா மந்த் கணக்கில். இந்த மந்த் கணக்கில் வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ பை பண்ணிக்கோங்க. பட் உங்களோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப 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 ஹையர் கூட சொல்லலாம். இந்த லெவலுக்கு தான் இருக்கணும் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? சரி, அவ்வளோ ஸ்டாப் லாஸ் பண்ணால் இதுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம அதுலேயும் எதிர்ப்பு பண்ணிக்கலாம். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்மோஸ்ட் 66 to 70% தாங்க கரண்ட்ல. வா, இப்போ டேல பார்த்தீங்கன்னா டேல தான் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகி, இன்கேஸ் மார்னிங் இன்னும் ஒரு 7 hours 10 பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட க்ளோசிங் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் நல்லா பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து ஒரு டேல ஒரு செல்லிங் இருக்குது. ஸோ அப்படின்னா ஒரு சின்ன ஒரு புல் பேக் கிடைக்கும். அப்போ நம்ம புல் பேக்கை வெயிட் பண்ணி நம்ம தான் பை பண்ணிக்கணும் மார்க்கெட். அப்போ வந்து நம்ம எந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து நாங்கள் இருங்க சொல்றோம். திஸ் லெவல் இஸ் பெட்டர், குட். நான் எக்ஸ்பெக்ட் பண்றது பார்த்தா இந்த லெவல் வரைக்கும். ஏன்னா மார்க்கெட் இங்க பாருங்களா, இப்படி போயிட்டு இங்க ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆயிட்டான். ஸோ குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போ மேலே எவ்வளோ சைடு ஆல்மோஸ்ட் 11% மேலே போயிருந்தானா, குறைஞ்சது 11% கீழே வரணும். தட் மீன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா குறைஞ்ச இந்த லெவல் கிட்ட பை பண்ணலாம். பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் நம்ம எப்பயும் போல கீழே வச்சுக்கலாம். சரிங்களா? ஆமா, ஸ்டாப் லாஸ் நமக்கு எப்பயுமே தேவை தானே. ஸ்டாப் லாஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த இடத்துல பை பண்ணா ஸ்டாப் லாஸ் ஆஸ் யூஷுவல் இங்க வச்சுட்டா பெட்டரான பிளேஸ் தான். நம்ம டார்கெட் நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வச்ச லெவல் தான். ஓகேவா? அண்ட் தென் இந்த மந்த்துக்கான நம்ம இந்த மந்த்துக்கான நம்ம கிரிப்டோ பர்ஃபெக்டா அனலைஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து நீங்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.